ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, ஸோ ஜாரிஃபில் வந்து இந்திய ஆறுகள், ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ரிவர் பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அடிஷ்னல் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஜிஆர்எஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஜிஆர்எஃபி நல்லா படித்தாலே போதுமானது. அதை தாண்டி வந்து வெளியே எங்கே அவங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஜிஆர்எஃபி நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நர்மதா பார்த்தீங்கன்னா, ஸோ நர்மதா, தபதி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும். சரிங்களா, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா காவிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கிழக்கு நோக்கி பாயும். சரிங்களா, ஸோ நர்மதா, தபதி, மாகி, ஸோ இந்த ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கங்கை நதி மேற்கு வங்கத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. இது இங்கு ஹீக்லி மற்றும் பின்வரும் ஒன்றுடன் இரு கிளைகளாக பிரிகின்றது. ஸோ எங்கே வந்து அது வந்து இரு கிளைகளாக வந்து பிரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுபர்ண ரேகா. ஸோ அந்த பிளேஸில் வந்து இரு கிளைகளாக வந்து பிரியுது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோதாவரி. ஸோ இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுகையை வந்து கொண்டது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. அடுத்து பாருங்கள், பின்வரும் நதிகளில் உப்பு நதி எனவும் மாற்றாக அறியப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உப்பு நதின்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லூனி. ஸோ இந்த ரிவரை தான் வந்து உப்பு நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகை கொண்ட நதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோதாவரி. ஸோ இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி பார்த்தீங்கன்னா இப்போ கோதாவரியிலேருந்து இப்போ நம்ம 2 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அது கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து தீபகற்ப பகுதியில் வந்து இந்த கோதாவரி படுகை வந்து ஸோ எத்தனை சதவீதம் வந்து உள்ளடக்கி இருக்குது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, 10%. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ நதிகள் அதோடைய நீளம், ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதாவரி வந்து 1565 சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர், அது சரியாக இருக்குது. நர்மதை பார்த்தீங்கன்னா 1310 கிலோமீட்டர், அது வந்து சரியாக இருக்குது. ஸோ மகாநதியும் கோதாவரியும் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கான கரெக்டான டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஜிஆர்எஃபி புக்லேயே இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், டேஷ் ஆறு இந்தியாவில் உருவானது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்லஜ். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து உருவாகும் நதிகள், அதை பார்த்துக்கோங்க. ஸோ சட்லஜ் நதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இந்திய மாநிலங்களில் ஸோ எங்கே பாயுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பஞ்சாப். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறும் துணை ஆறும் கொடுத்துருக்காங்க, எது தப்பாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா மகாநதி அதோடைய துணையார் பார்த்தீங்கன்னா டெலன் சந்தூர், அது சரியாக இருக்குது. ஸோ கோதாவரி அதோடைய துணையார் பார்த்தீங்கன்னா பூர்ணா பென்கங்கா, அது சரியாக இருக்குது. கிருஷ்ணா அதோடைய துணையார் பார்த்தீங்கன்னா பீமா கொய்னா, அது வந்து சரியாக இருக்குது. ஸோ காவிரியுடைய துணையார் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா பாலார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறாக இருக்குது. ஸோ காவிரியுடைய துணையாறு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அமராவதியை சொல்லலாம், ஸோ நொய்யல், ஸோ அதை வந்து சொல்லலாம், அந்த 2 நதியும் சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, சில்கா ஏரி. சிலிக்கா ஏரின்னு சொல்லுவாங்க. சிலிக்கா ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது.
ஸோ அடுத்து பாருங்கள், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. இதில் வந்து காவிரி பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும். ஸோ 3வது நீளமான நதி தான் வந்து காவிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதாவரி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, 3வது வந்து காவேரி. ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு. ஸோ எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியோக் நதியை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, யமுனா. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, கங்கை நதியில் வந்து வலது கரையில் இருக்க துணை நதி வந்து எதுன்னு பார்த்துக்கோங்க, யமுனா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கங்கை நதியோட மொத்த நீளம் நமக்கு தெரியும், 2525 சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கங்கை நதியை வந்து தேசிய நதியை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 152 நகரங்கள், 27 இடைநிலை ஆறுகள். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் ஆறு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நர்மதா. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகும் ஆறுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலாறு அங்கே தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆறு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஸோ காவிரியும் பார்த்திங்கன்னா அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஸோ பவானி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. ஸோ எங்கே இந்த பவானி ஆறு வந்து எங்கே பாயுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், டேஷ் நதி பீகானீரில் அனுமான் கார்க் என்ற இடத்தில் அருகில் மறைகிறது. இடத்திற்கு அனுமான் கார்க் என்ற இடத்திற்கு அருகில் மறையும் நதி வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹக்ரா. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் கோதாவரி நதியின் வலது துணை ஆறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மஞ்சிரா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இதுக்கு யமுனா வந்து எந்த நதியோடைய வலது கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாடலில் இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கோதாவரி நதியின் வலது துணை ஆறு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, மஞ்சிரா. அடுத்து பாருங்கள், சீன நீர்குண்டு திட்டம் அணை இந்நதியின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவுக்கு ஆபத்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிரம்மபுத்திரா நதி. சைனீஸ் வாட்டர் பாம் பிளான், ஸோ இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து எந்த நதியில் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பிரம்மபுத்திரா நதி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். பார்த்திங்கன்னா அதே தான் வந்து திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வலது கரை துணை ஆறு, கங்கைக்கு கேட்டிருந்தாங்க, கோதாவரி கேட்டிருந்தாங்க, இப்போ நர்மதைக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹிரன். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், இந்தியா 20 நதி படுக்கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுக்கைகள் மற்றும் 8 இணை படுக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம், இந்த படுக்கைகள் ஒவ்வொன்றும் 10,000 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஸோ காரணம் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ காவிரி நதியானது தனக்குத்தானே டேஷ் என்னும் இடத்தில் கொலருன் மற்றும் காவிரியாக 2 கால்வாய் நதியாக பிரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்ரீரங்கம். அடுத்து பாருங்க, சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காவிரி. இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் பார்த்தீங்கன்னா
மேட்டூர் அணையும் வரும், சிவசமுத்திரம் அணை. ஸோ இதுவும் வந்து வரும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அணை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நர்மதா. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்து பார்த்தோம், கிழக்கு நோக்கும் பாயும் ஆறுகளில் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நர்மதா நதி வந்து கொடுத்துருந்தாங்க, மற்றது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கொஷின் நம்ம பார்த்துட்டுனா நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நர்மதா தான், கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து பாருங்கள், தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிருஷ்ணா. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு வந்து எதுன்னு கேட்குறாங்க. கங்கை நதி தான். அதோடைய நீளம் நம்ம பார்த்துருப்போம், 25 கிலோமீட்டர். ஸோ அடுத்து பாருங்கள், தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கொஷின்லேயே உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ என்னென்னா வந்து மேற்கு நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நதி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நர்மதை, தபதி, மாகி, இது 3மே. அடுத்து பாருங்கள், கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிந்து. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள். நதிகள் அது உற்பத்தி ஆகும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிந்து நதி பார்த்திங்கன்னா மானவசரோவர், ஸோ அங்கே வந்து உற்பத்தி ஆகுது. கங்கை நதி பார்த்திங்கன்னா கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா நதி பார்த்திங்கன்னா செம்மாயும்டன். கிருஷ்ணா நதி பார்த்திங்கன்னா மகாபலேஸ்வர். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி வந்து கேட்குறாங்க. ஸோ அதே கொஸ்டினாக வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ ஆறும் துணை ஆறும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்து நதி பார்த்திங்கன்னா இந்திராவதி. கங்கை நதி பார்த்திங்கன்னா சுபன்ஷி. பிரம்மபுத்திரா நதி பார்த்திங்கன்னா கோமதி. கோதாவரி பார்த்திங்கன்னா சீனப் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க ஆப்ஷன் கீ எனக்கு தெரிஞ்சு மாற்றி கொடுத்துருக்காங்க. சிந்து நதியோடைய மிகப்பெரிய துணையாறு தான் வந்து சீனப்பு. ஸோ அதை வச்சே வந்து நம்ம பொருத்திருக்கலாம், சரிங்களா. அப்போ ஏக்கு வந்து 3 வரணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வரணும். ஆன்சர் கீழே அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கோலார். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா காவிரியோட தொடர்புடைய கிளை நதிகள், அதை பார்த்துக்கோங்க. சிம்சா, கபானி, ஹெராங்கி. அடுத்து பாருங்கள், சன் ஆற்றின் நீளம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 784 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஷ் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அலகாபாத். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாம்பல் நதி டேஷின் துணை நதி ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, யமுனா. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மேற்கு நோக்கும் பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நர்மதை. ஸோ மேற்கு நோக்கும் பாயும் ஆறுகள் நீளமானது வந்து நர்மதை. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நர்மதை, தபதி, மாகி, இது எல்லாமே. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டாக் ஏரி டேஷில் அமைந்துள்ளது. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மணிப்பூரில் இருக்குது. லோக்டாக் ஏரி வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மணிப்பூரில். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று வந்து சரி, ஏ வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பக்ரானங்கல் அணை, பக்ரா அணை. சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீளமான அணை எதுன்னு கேட்டாங்கன்னா
ஹீராகுட் அணை. சரிங்களா? மிக ஆழமான அணை எதுன்னு கேட்டாங்கன்னா தெகிரி அணை. அடுத்து பாருங்கள், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. இது அடிக்கடி கேட்குறது, கோசி. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ வற்றாத நதிகள் என்றழைக்கப்படக்கூடிய நதிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இமாலய நதிகள். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி பிரதேசமாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எப்பவுமே வந்து வற்றாது. ஸோ அடுத்து பாருங்கள், திபெத்தில் சாங்பே என்றழைக்கப்படும் நதி வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பிரம்மபுத்திரா. அடுத்து பாருங்கள், மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவிகித நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொத்த காவிரி ஆற்றோட நீளத்தில் தமிழ்நாட்டில் பாயும் சதவீதம் வந்து கேட்குறாங்க. 56% வந்து தமிழ்நாட்டில் பாயுது காவிரி ஆறு. அடுத்து பாருங்கள், ஸோ வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும். ஸோ இங்கே இருக்கா, வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஆறுகள் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகாநதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதாவரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவிரி. மேலே இங்கே மகாநதி ஒடிஷா, ஸோ அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த ஆர்டரில் தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னே ஆன்சர் பார்த்திங்கன்னா கோதாவரி. ஸோ தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி கேட்டாங்கன்னா கோதாவரி. அடுத்து பாருங்கள், தென்னிந்தியாவின் புனிதமான நதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, காவிரி. ஸோ தென்னிந்தியாவின் புனிதமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா காவிரி. அடுத்து பாருங்கள், காவிரி நதியின் தலையாறுகளான அலகானந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேவப்பிரயாக். அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜீலம். ஸோ அடுத்து பாருங்கள், எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது? சர்தார் சரோவர் திட்டம் வந்து எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நர்மதா. ஸோ பார்த்த ரிவரில் நிறைய ரிப்பீட் ஆன ரிவர் வந்து இந்த நர்மதா தான். அடுத்து பாருங்கள், சர்சோப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி. சர்சோப்பா நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா சாராவதி, அந்த நதியில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போது இந்தியாவோடைய ரிவர்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி ஸோ வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.